நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர், முன்னாள் தாவேகா நிர்வாகி திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று பாத்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துடைய சில காட்சிகள் வெளியாகி விட்டது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்திகளை பார்க்க முடிஞ்சது. இன்னும் சில செய்திகள்ல முழு படமுமே இன்டர்நெட்ல வெளியே வந்து விட்டது அப்படிங்கிற செய்தியும் குறிப்பிட்டு பேசுறாங்க. இந்த சமயத்துல ஏன் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற கேள்வியை பலரும் முன் வச்சிட்டு இருக்காங்க. ஆப்வியஸா பார்க்கும்போது யார் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, உள்ள இருந்து வந்ததா இல்ல அரசியல் சதியா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆதவர்ஜனை குறிப்பிட்டு பேசும்போது இது வந்து பாஜகவும் திமுகவும் சேர்த்து செய்த சதி அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. இந்த விவகாரங்களை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அதாவதுங்க, ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகாத தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டே இருக்குங்கிறத பார்க்கின்றோம். முதல்ல இதுக்கு முன்னாடி ஜனநாயகன் ஆக்சுவலா எப்ப பிளான் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்டுடைய படம் முடியுது. இன்னும் சொல்ல போனா விஜய் அரசியலுக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட கோட்டு முடிக்கிறாரு. நான் சொல்றது 2024 பிப்ரவரி மாசம் 2024. அவர் வந்து 2 படங்கள் இன்னும் மீதி இருக்கிறது. அதில் ஒரு படத்தை நான் முடிச்சுட்டேன், இன்னொரு படம் நடிக்க போறேன் அப்படிங்கறத அதோடைய செய்தி. அந்த நேரத்துல தான் வந்து கோட் ரிலீஸ் ஆகுது. அதற்கு பிறகு ஒரு படம் தான் அப்படிங்கிறது கணக்கு. நான் அந்த கட்சியில் நீங்க சொன்ன மாதிரி முன்னாள் தாவேக நிர்வாகி. நான் பிப்ரவரியில அதுக்கு முன்னாடி கட்சியில போயிட்டேன். சோ ஆக்சுவலா என்ன முதல்ல சொன்னது 2024 ஆண்டு நீங்க வந்து டிசம்பர் மாசமே ஜனநாயகன் ஷூட் ரேப் ஆயிடும். சோ 2025 2026 ஒரு 4 மாதம், ஒரு வருடம் 4 மாதம் விஜய் தீவிரமாக களத்துல இருக்க போறார். இதுதான் எனக்கு முதல்ல சொல்லப்பட்ட செய்தி. சில பேர் சொன்னாங்க டிசம்பர்லாம் ரேப் ஆயிடுங்க படம், அதுக்கப்புறம் வந்து இந்த போஸ்ட் ஸ்கெடியூல் ஏதாவது இருக்கணும், டப்பிங் கிப்பிங் போவார் தலைவர், பட் இப்படிதான் இருக்க போறாரு. முதல்ல வந்த செய்தி. நீங்க படம் ஆரம்பிச்ச உடனே முதலில் வந்த தேதி என்பது தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆகும். எந்த தீபாவளிக்கு? 2025 தீபாவளிக்கு தான் அந்த படத்தை முதல்ல ரிலீஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட டேட் முதற்கொண்டு பிக்ஸ் பண்ணி வருது செய்தி. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா தேதியை மாத்திரம் இல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகல, பொங்கலுக்கு தான் ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதற்கு பிறகு நான் ஜான்ட்ட கேட்கிறேன், இது எப்ப இந்த படம் ரேப் ஆக போகுதுன்னா, பிரதர் இன்னொரு 2-3 மாசம் இருக்கு பிரதர். ஒவ்வொரு மாசமும் தலைவருக்கு 20 நாள் ஷூட்டிங், அங்க 10 நாள் வந்து கட்சி கொடுப்பாரு. அந்த 10 நாளைக்குள்ள என்ன அப்புறம் கேட்கிற நிறைய இஷ்யூஸ்ல நம்ம ஸ்டாண்ட் எடுக்கணுங்க. கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆக போகுது. பிப்ரவரியில் ஆரம்பிச்சு இப்ப நம்ம ஜனவரியில பேசிட்டு இருக்கோம். டிசம்பர்ல படம் முடியுதுன்னு சொல்லி சொன்னாங்க. இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்கு. என்ன கேட்கும்போது இன்னும் 2-3 மாசத்துக்கு படம் இருக்கு பிரதர், ஆனா ஒவ்வொரு மாசமும் 20 நாள் ஷூட் போவாரு இப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ நான் எதிர்பார்த்தது ஜனவரி பிப்ரவரி அந்த 2 மாசம் இருக்கும் போல இருக்கு. அதே நேரத்துல முதலாம் ஆண்டு விழா முடிஞ்சு 2ஆம் ஆண்டு துவங்குது. அப்போ அதற்கான நிகழ்ச்சியா இருக்கும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த படம் பாத்தீங்கன்னா ஜனவரியில ஷூட் போகுது, பிப்ரவரியில ஷூட் போகுது, மார்ச்ல ஷூட் போகுது, ஏப்ரல்ல போகுது, மே மாசம் வரைக்கும் போகுது. மே மாசமோ இல்ல ஜூன் மாசமோ தான் விஜய் வந்து மதுரை கிளம்பி போறாருல. ஏர்போர்ட்ல ஒரே ஒரு முறை இது வரைக்கும் விஜய் மைக்க பார்த்து பேசியிருக்காரு. அதனால நான் என்னோட இதை ஃபாலோ பண்ணாதீங்க, மதுரையில யாரும் கூட்டம் போடாதீங்கன்னு சொல்லிட்டு மதுரையில போய் மறுபடியும் கேரவானை பிடிச்சி கேரவான் மேல ஏறி அந்த ஸ்டண்ட் எல்லாம் அடிச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதுல கூட விஜய் எவ்வளவு நேர்மையற்ற நபராக இருந்தார். கொடைக்கானல் போனார். ஸோ அங்க ஷூட்டிங் தான் போறேன், வண்டியை ஃபாலோ பண்ணாதீங்க, என்ன பின்தொடராதீங்கன்னு சொன்னவர் மதுரை ஏர்போர்ட்ல இறங்கின உடனே என்ன பண்ணாரு, நேரா கேரவான்ல ஏறி அதுவும் கை காட்ட ஆரம்பிச்சிட்டார். ஷூட்டிங் தானே நீ போற, ஏன்பா நீ போல அப்படிங்கிறது ஒரு தனி விவாதம். ஸோ எனக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ கிட்டத்தட்ட ஜூன் மாசம் வரைக்கும் ஏங்க இழுக்குதுன்னு நான் எனக்கு தெரிந்த சில சினிமா பேசும்போது வேணும்னே இந்த படத்தை இழுக்கிறாங்க. ஏன்னா இந்த படம் ரேப் ஆயிடுச்சுன்னா ஏன் விஜய் களத்துக்கு வரல? ஏற்கனவே எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப கட்சி ஆரம்பிச்சு களத்துக்கு நீ வருவியா வர மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால களத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப திட்டமிட்டு உள்ளரங்க கூட்டங்கள் அது மட்டும் செஞ்சுக்கலாம், நம்ம ரொம்ப சீக்கிரமா வெளியே போகக்கூடாது அப்படிங்கறது ஒரு ஸ்ட்ராட்டஜியா பண்ணிட்டு இருக்காங்க. சோ விஜய் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காகவே இந்த படத்தை எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுத்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. மதுரை மாநாடு உங்களுக்கு ஞாபகம்? மதுரை மாநாட்டுல விஜய் சொன்னது, இந்த படம் ஷூட் ரேப் ஆயிடுச்சு, எனக்கு வேற வேலையே கிடையாது, நான் முழு நேரமாக அரசியல்ல தான் இருக்கேன். இது மதுரை மாநாட்டுல விஜய் ஆகஸ்ட் மாசம் நடந்துச்சா அந்த நேரத்துல சொன்னது. ஆனா படம் ரேப் ஆனது மே மாசம் ரேப் ஆயிடுச்சு. நீங்க வந்து கரூர் சம்பவத்தின் போது சில பேர் சொன்னாங்க அவர் போய் டப்பிங் எல்லாம் போனாருன்னு சொல்லி சொன்னாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. பட் ஆனா படம் ரேப் ஆனது மே மாசம் ரேப் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு விஜய் வெளியே வரவே இல்லை. சோ நீங்க அந்த நேரத்துல கூட பிளான் பண்ணிருந்தா கூட தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஆனா விஜய் தன்னுடைய மனசுல என்ன நினைச்சாருன்னா, இந்த ஜனநாயகன் என்பது நமக்கான பிரச்சார ஆயுதம். 2026 சட்டமன்ற தேர்தல எதை வச்சு நம்ம களம் காண போறோம்? நம்ம தீவிரமாக மக்கள்கிட்ட போயிட்டு இந்த பிரச்சனை இருக்கு, திமுக மேல குற்றச்சாட்டுகள், அதிமுக குற்றச்சாட்டுகள், நம்ம என்ன செய்ய போறோம், இது நான் வலுவான கேண்டிடேட்ஸ் போட்டிருக்கேன், இது ஒரு யுக்தி, இது எல்லாரும் ஃபாலோ பண்ற யுக்தி. இந்த யுக்தி தான் எல்லா அரசியல் கட்சிகளும், ஒரு ப்ராப்பரான அரசியல் கட்சி இதான் செய்வாங்க. ஆனா விஜய் முழுக்க என்ன நினைச்சாருன்னா, இந்த ஜனநாயகன் படத்தை கரெக்டா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா படத்தை வந்து எப்படியும் ஒரு மாசம் ஓட்டிடலாம். கரெக்டா தேர்தல் தேதி அறிவிக்கப்படும், பிப்ரவரி எண்ட்ல அறிவிக்கப்படும், மார்ச் மாசம் அறிவிக்கப்படும், அது வரைக்கும் ஓட்டலாம். அப்புறம் ஓடிடி ரிலீஸ் ஆகும். இதை மக்கள் பார்த்தாலே போதும், நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. விஜய் இது சொன்ன வார்த்தை என்பது இந்த 100 பிரச்சாரங்கள் பண்ண முடியாத விஷயத்த இந்த ஜனநாயகன் செய்யும். அதனால இந்த படத்தை நான் முழுசா நம்புறேன். இது பெண்கள் வாக்குகளை அப்படியே கவர்ந்து இழுக்கக்கூடிய படம்.
இளைஞர்கள் வாக்கு கவர்ந்து இழுக்கக்கூடிய. அதனால விஜய் ரொம்ப தேர்ந்தெடுத்து அந்த பகவந்த் கேசியை பார்த்தார். ஏன்னா ஹெச்வினோத் கூட சொல்லும் பொழுது, நான் வந்து திடீர்னு ஒரு படம் பண்றேன்னு கேட்டாங்க, நான் போனேன். அதெல்லாம் அந்த கதையெல்லாம் ஹெச்வினோத் உருட்டின கதைகள். அதெல்லாம் உண்மையிலே ஏன் ஹெச்வினோத் அது மாதிரி பேசுறாருங்கிற என்ன கட்டாயம் நமக்கு தெரியல, அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டாம். பட் ஆனா பகவந்த் கேசரியை சூஸ் பண்ணது விஜய். பகவந்த் கேசரி தான் பண்ணணும், அந்த படத்துல இருக்கின்ற அந்த லேடிஸ் சென்டிமெண்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும், அதை செய்யறதுக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்டாங்களே தவிர ஹெச்வினோத்தை கூப்பிடு, ஹெச்வினோத் அதுக்கப்புறம் எந்த படத்தை செலக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்ல. உண்மையில நடந்தது இப்படிதான் நடந்துச்சு. ஸோ பகவந்த் கேசரியை விஜய் சூஸ் பண்ணி யாரை வச்சு நம்ம பண்ணலாம். நான் கூட சொன்னேன், இதுக்கு எதுக்கு ஹெச்வினோத் அட்லியோ மற்றவங்க சொன்னா இன்னுமே பெட்டரா கூட பண்ணிருப்பாங்க. ஹெச்வினோத் நல்ல டேரக்டர், அவரையும் போய் வீணடிக்கிறாங்க. ஏன்னா அந்த படத்து மேல நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் ஒரு பார்வை இருந்தது. சோ இந்த படத்தை வந்து ரொம்ப 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 விஜய் நம்பினார். தன்னோட எலக்டோரல் விக்டரிக்கு இல்ல எலெக்ஷன்ல நான் வாங்க போற பெர்சன்டேஜுக்கு இந்த படம் பெருசா கை கொடுக்கும். ஜனவரி 9 வருது. நீங்க பாருங்க, நான் முன்னாடி சொன்னேன் படம் ரேப் ஆனது மே மாசம். யூஸ்வலா வந்து அந்த டப்பிங் ஒர்க், போஸ்ட் ஸ்கெடியூல் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பேட்சப் ஒர்க் அதெல்லாம் சினிமால பேசுவாங்க. எப்படி பாத்தீங்கன்னாலும் தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் எதுக்கு அதை சொல்றேன்னா, இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இல்ல சொல்ல போனா கேரியர் உச்சத்துல இருக்கிற விஜய், அந்த படத்துல ஒர்க் பண்ண ஹெச்வினோத் எல்லாருக்குமே தெரியும், நம்ம சென்சாருக்கு இந்த படத்தை அனுப்பணும். அக்கா ரொம்ப லாஸ்ட் மினிட்ல அனுப்ப வேண்டிய அவசியம் இல்ல, சென்சாருக்கு நம்ம முன்னாடியே கூட வாங்கி வச்சிடலாம் அப்படிங்கிற குறைந்தபட்ச அறிவு எல்லாருக்குமே இருக்கும். ஆனா இவங்க திட்டமிட்டு ரொம்ப, ஏன்னா சில பேர் கூட சொன்னாங்க, ஏன் கடைசி நேரத்துல அப்ளை பண்ணாங்க, ஏன் கடைசி நேரத்துல அப்ளை பண்ணாங்க, ஏன் இவ்வளவு நாட்கள் கொடுத்து, இல்ல இவ்வளவு நாட்கள்லாம் அவங்க எடுத்துக்கல, ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தட்கல் முறையில போய் அப்ளை பண்றாங்க. கிட்டத்தட்ட படத்தை 3 மாசம் ஷூட் முடிச்சு பூட்டி வச்சுக்கிட்டு கடைசி நிமிஷத்துல போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க, சென்சாருக்கு அப்ளை பண்றாங்க. சென்சார்ல சிக்கல்கள் ஏற்படுது அப்படிங்கிறது தெரியும். நீங்க சென்சார் சிக்கல் ஏற்படுத்தியது பாஜக அப்படிங்கிறதுல எனக்கும் உங்களுக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. நம்ம துணிஞ்சு பேசுவோம், ஆமா பாஜக தான் பண்றாங்க, சிபிஎஃப்சி தான் அவங்க உடனே பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனா விஜய் கேர்ஃபுல்லா இருந்து இந்த படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருக்கணும்னு நினைச்சா நிச்சயமா பண்ணிருக்கலாம். அது ஏன் செய்யலைன்னா, இந்த படத்தை வச்சு நம்ம ஒரு ஸ்டண்ட் அடிக்க முடியுமா? ஏன்னா விஜயோட ஒவ்வொரு படமும் பாத்தீங்கன்னா அது வந்து கடைசியா நடந்த கோட்டு இல்ல அதுக்கு முன்னாடி லியோ, மாஸ்டர் எல்லா படத்திலும் ஏதாவது சிக்கல் ஒன்று ஏற்பட்டிருக்கும். அந்த சிக்கல் ஏற்படுறதுக்குலாம் வந்து எனக்கு கேட்டீங்கன்னா அது ப்ரொமோஷனாவும் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அப்போ இந்த நேரத்திலையும் கடைசியா போய் நம்ம அப்ளை பண்ணுவோம், கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும். பராசக்திலாம் பார்த்தோம், கடைசி வரைக்கும் நிறைய சென்சார் கட்டெல்லாம் கொடுத்தாங்க. அப்ப இவ்வளவு சென்சார் கட்டனோட நம்ம போகணுமா இல்ல கோர்ட்டுக்கு போலாமல் விவாதங்கள்லாம் எழுந்துச்சு, அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி நம்மளும் ஒரு ஸ்டென்ட் அடிச்சு இந்த ஸ்டென்ட்டை பயன்படுத்தி அது ஜனநாயகனுக்கான ப்ரொமோஷனாகவும் இருக்கும், நமக்கான அரசியல் ப்ரொமோஷனாகவும் இருக்கும்னு அந்த நேரத்திலேயே இவங்க நல்ல வந்து கிரிமினல் திட்டங்கள் எல்லாம் போட ஆரம்பிச்சு இந்த டீம் முதல்ல போட கிரிமினல் திட்டம் என்பது படம் ரிலீஸ் ஆயிடும். நம்ம ஏன்னா எப்பயுமே பிரச்சனை நடக்கும், மிஞ்சி போனா கோர்ட்டுக்கு போய் நம்ம கேட்டா அப்படியே பர்மிஷன் வாங்கிடலாம், படத்தை ஜனவரி 9 ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனா அதே நேரத்துல பொலிட்டிக்கல் மைலேஜ், அதே நேரத்துல நம்ம வந்து சினிமாட்டிக் மைலேஜ் என்ன எடுக்க முடியும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கமாக இருந்தது. இதுதான் வந்து முதல் நடந்துச்சு. ஜனவரி 9 ரிலீஸ் ஆகல, கோர்ட்டுக்கு போயாச்சு. சிபிஎஃப்சி வந்து ரொம்ப என்ன பண்ணாங்கன்னா கேவியட் மனு போட்டாங்க. கேவியட் மனு போட்டு அதுக்கப்புறம் ரிவைசிங் கமிட்டியா இல்லையான்னு சொல்லி போட்டாங்க. இது என்னப்பா பண்றீங்க, எல்லாருக்குமே ஒரே இதா இருந்துச்சு, என்ன நடக்குது, ரிவைசிங் கமிட்டிக்கு போறாங்களா இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு மறுபடியும் மேல்முறையீட்டுக்கு போறாங்களா, என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இவங்களே ஒரு சமயத்தில் நாங்க ரிவைசிங் கமிட்டிக்கே போட்டுறோங்க, நாங்க வந்து வித்ரா பண்ணிக்கிறோம் கேஸ் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அதுக்குள்ள நம்ம எல்லாருக்குமே தெரியும் எம்சிசி வந்துருச்சு. எம்சிசி வந்துருச்சுன்னா விஜய் என்ற நடிகர் ஒரு அரசியல் தலைவராக இருக்கும்போது அவர் நடித்த படம் வெளியாவது நிறைய சிக்கல்கள் இருக்கிறது. அதை தேர்தல் ஆணையம் ஒத்துக்காது, மீதி தேர்தல் ஆணையம் ஒத்துக்கிட்டாலும் மற்ற கட்சிகள் ஒத்துக்க மாட்டாங்க, இந்த சிக்கல் எல்லாம் இருக்கு. இப்ப படம் ரிலீஸ் ஆகாதுங்கிறது தெரியும். சோ விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடி, ஜனநாயகன் நம்ம நினைச்ச மாதிரி ரிலீஸ் ஆகலேங்கிறது அடி. அவர் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட நிறைய முயற்சிகள் பண்ண, ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருச்சுல்ல, ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருச்சுன்னா நிச்சயமாக நமக்கு வந்து அவங்க ஒரு கமிட்டி செட் பண்ணிடுவாங்க, சீக்கிரம் ரிலீஸ் பண்ணாங்க நம்பினார். அதாவது தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணிடலாம்னு சொல்லி பண்ணாரு. அர்ச்சனா பட்நாயக் அவங்களோட பேட்டி கூட நீங்க பாத்துருக்கலாம். இது வந்து நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது, நாங்க வந்து மேல கேட்கணும், நான் சென்ட்ரல் எலெக்ஷன்ல கேட்கணும்னு சொல்லி சொன்னாங்க. பட் இதுக்கு முன்னாடி நிறைய இதெல்லாம் நடந்திருக்கு. இது மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது. ஜெயலலிதாவோட படமே ஒரு ரீ-ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, அந்த படமே ரீ-ரிலீஸ் ஆகினா அவங்களோட போஸ்டர் வந்து வால் போஸ்டர்ல வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. சோ அதே மாதிரியான சிக்கல்கள் இந்த படத்துக்கு வந்திருக்கும். சோ விஜய்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படியாவது ரிலீஸ் பண்ணலாம் கடுமையாக முயற்சி செய்தார். எப்படியாவது தேர்தல் தேதிக்கு முன்னாடி ஒரு 2 வாரம் ஓடிச்சுனா கூட, இல்ல 1 வாரம் ஓடிச்சுனா கூட நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கலாம், இதை வந்து தேர்தல் ஆயுதம் பயன்படுத்திக்கலாம் முயற்சி பண்ணலாம். கடைசி வரைக்கும் இந்த படம் நீங்க தேர்தல் தேதியான ஏப்ரல் 23 வரைக்கும் ரிலீஸே ஆகாதுன்னு நிலைமை. ஏன்னா ஞாபகம் இருக்கும், ரிவைசிங் கமிட்டியில ஒருத்தர் திடீர்னு அன்னைக்கு படம் பார்க்க வேண்டிய எனக்கு காய்ச்சல் அடிக்குதுங்க, ஜுரம் அடிக்குதுங்க, நான் வீட்டை படுத்துக்கிறேங்கன்னு அவர் ஒரு கதை சொல்றாரு. சோ பாஜக முடிவு பண்ணிட்டாங்க, இந்த படத்தை நான் அவ்வளவு எளிதா ரிலீஸ் பண்ண விட மாட்டேன், சிபிஎஃப்சி வச்சு நான் முடக்குவேன். இவ்வளவு நடக்குது. இது குறித்து யாரெல்லாம் பேசினார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் இந்த விர்ச்சுவல் வாரிசா இருக்கிறவங்க என்ன பண்ணானுங்க, யாருமே பேசல. அதுக்கு பிறகு பராசக்தி நடிச்ச சிவகார்த்திகேயன் பேசினாரு, ஜெயம் ரவி பேசினாரு, டைரக்டர்ஸ் பேசினாங்க, தயாரிப்பாளர்கள் பேசினாங்க, சிபிராஜ் பேசினாரு, விஜய்க்கு நெருக்கமானவர்கள், விஜய்க்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. சிபிஎஃப்சி செய்வது அநியாயம். ராம்கோபால் வர்மா போன்றவர்கள் ரொம்ப ஒருபடி மேல போய் ஒட்டுமொத்தமாக சிபிஎஃப்சிக்கான தேவை என்ன, சென்சார் போர்டுக்கான தேவை என்ன இருக்கு,
இன்னைக்கு வந்து நம்ம இன்டர்நெட்ல எதை வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்கலாங்கிற அளவுக்கு இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. எல்லாருமே பேசினாங்க. பேசாத மிக முக்கியமான நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா விஜய். பேசியிருக்கிற வேண்டிய, இன்னும் சொல்ல போனா எலக்டோரல் இஷ்யூவா ஆக்கியிருக்கிற வேண்டியவர் பேசாமல் கடந்து போனார், இல்ல வாயை மூடிட்டு இருந்தாருன்னா அது விஜய். நான் அந்த நேரத்துல இன்னுமே என்கிட்ட தொடர்புல இருக்கிற சில செய்தி தொடர்பாளர்கள் பசங்கள்ட்ட எல்லாம் பேசி, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, போய் சேனல்ல உட்காந்து பேசுங்கடா, இது உங்க பிரச்சனைடா, நீங்க பாஜக எதிர்த்து கொள்கை எதிர்த்து சொல்றது உண்மைன்னா இது பேசுங்கடா, மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுங்கடான்னு சொல்லும் போது அவனுங்க சொன்னது, அண்ணே உங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் 2 இன்ஸ்ட்ரக்ஷன் என்னப்பா, சிபிஐ அதே நேரத்துல சிபிஐக்கும் அவர் விஜய் கூப்பிட்டு விசாரணைகள் நடத்திட்டு இருக்காங்க, சாட்சி விசாரணையா போறார். சிபிஐ பத்தியும் சிபிஎஃப்சி பத்தியும் நாங்க பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு பேன் போட்டிருக்காங்க. இந்த 2 விட்டுட்டு யாரா போறனா போய் பேசுங்க, மற்றபடி பேச நீங்க பார்த்திருக்கலாம். இந்த ஜனநாயகன் பொங்கல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு இந்த தாவேக்கள் இருந்து அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் பெருசா யாரும் போயிருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 வாரத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. மீறி போயிருந்தாலும் ஒரு இடத்துல கூட சிபிஐ பத்தியோ சிபிஎஃப்சி பத்தியோ வாயை திறந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஜனநாயகன் பத்தி இல்லைங்க, அது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி பிரச்சனைங்க, அது சினிமா பிரச்சனை, தலைவர் பாத்துக்குவாருங்க. ஏன்னா உங்களை முடக்கலையா, அதெல்லாம் பேச மாட்டேன், வாயை மூடிட்டு இருப்பேன், இந்த கேள்வி கேட்காட்டு தான் நான் டிபேட்டுக்கே வருவேன், இந்த கேள்வியை கேட்காட்டு தான் நான் யூடியூப்க்கு பேட்டியே கொடுப்பேன் அப்படிங்கிற எழுதப்படாத விதியாக இருந்தது. இது எல்லாம் ஒரு சமயத்துல திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் உடையுது. அது என்னைக்கு உடையுதுன்னா, விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்கள் வந்து ஒரு மனு போடுறாரு. மனு போடுற அன்னைக்கு ரொம்ப பிரபலமான ஐடியாஸ், அதுவும் பேசல யூடியூப்ஸ்லயோ இல்ல சேனல்ல பேசாம பிரபலமான ஐடியாஸ் எல்லாம் ஒரு ட்வீட்டை போடுறோம். நல்லா நீங்க அந்த டைம்ல எல்லாம் கரெக்டா பாத்துட்டே வாங்க. அதுல என்ன போடுறான்னா, எங்களை கரூர்ல அடிச்சீங்க, நாங்க வெளியே வந்தோம். அதற்கு பிறகு சிபிஐ வச்சு முடக்க பாத்தீங்க, நாங்க அதையும் வந்து நாங்க வெளியே வந்துட்டோம். இப்போ சிபிஎஃப்சி ஜனநாயகனை வச்சு எங்களை முடக்க பாத்தீங்க, அதையும் நாங்க வந்து மீண்டுருவோம். கடைசியா எங்க வீட்டுக்குள்ளே கை வச்சிட்டீங்கல்ல, திமுக உன்னோட சதி வந்து நடக்காது. இவ்வளவு நாட்கள் நீங்க வந்து கிட்டத்தட்ட 2 மாசமா ஜனநாயகனை பத்தி பேசாத முக்கியமான ஐடிஸ், நான் சொல்றது பொசிஷன்ல இருக்கிற, நீங்க வந்து பொறுப்பு வாங்கிட்டு இருக்க ஐடிஸ், பொறுப்பு வாங்காத ஐடிஸ் எல்லாம் போட்டான். பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன் ஒரு ட்வீட்டை ஓட்டி விட்டான். ஆனா பொறுப்பு வாங்கினா ஒருத்தர் கூட பேசாம இருந்தபோது திடீர்னு எல்லாரும் வாய் திறந்து பேசினாங்க. எல்லாரும் வந்து ஏன்னா சங்கீதா அவங்க மனு போட்ட உடனே இதெல்லாம் சிபிஐ பத்தி பேசுறான், சிபிஎஃப்சி பத்தி பேசுறான், ஒட்டுமொத்தமா எல்லாரும் திமுக மேல ஏத்து, அவங்க தான் இழிச்ச வாங்க ஏத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகளை ரொம்ப திட்டமிட்டு பண்ணாங்க. அப்பொழுதுதான் முதலாக தாவேக ஜனநாயகம் குறித்து பேசியது. அதே நேரத்தில் ராகுல் காந்தி ட்வீட் போட்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் கூட போடும் பொழுது எப்படி இடி ஐடி எல்லாத்தையும் அதே மாதிரி சிபிஎஸ்சி நீங்க கையில் எடுத்துட்டீங்க, இந்த மாதிரி வேலைகளை பாஜக ஒன்றிய பாஜக அரசு பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பொதுவான ஒரு ட்வீட். அது வந்து ஜனநாயகனுக்கும் பொருந்தும், பராசக்திக்கும் பொருந்தும், இன்னும் மற்ற எல்லா படங்களுக்கும் கூட பொருந்தக்கூடிய ட்வீட்டா நீங்க பார்க்கலாம். ஆனால் ராகுல் காந்தி வாஸ் வெரி ஸ்பெசிபிக். அவர் என்ன போட்டாரு, ஜனநாயகன் போன்ற படத்தை நீங்க முடக்கிறது மிக கேவலம், மிக தப்பு, தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு விரோதமானதுன்னு போட்டார். அதற்கு விஜய் சின்னதா தேங்க்யூ ராகுல் காந்தி போட்டாரா? போடவே இல்லை. பேசாம வாய் மூடிட்டு இருந்தார். எதுவுமே யாரு போட்டாலும் ஏன்னா பேசல முதல்ல சொன்னீங்களேடா, எல்லாரும் பேசிட்டாலும் நன்றியா சொல்லுங்கடா, அதுவும் நாங்க சொல்ல மாட்டோம், வாய் மூடிட்டு. ஒரு கூட்டத்துல திடீர்னு விஜய் பேசுறார், இந்த ஜனநாயகனுக்காக பல பேர் குரல் கொடுத்தாங்க, ஸ்டாலின் சார் கூட ரொம்ப பூசி முழுகி ஒண்ணு சொன்னாரு, அவங்களுக்குலாம் நன்றி. ரொம்ப லேட்டா விஜய் இதையும் ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எல்லாருமே காரி துப்பியாச்சு, இனிமேலாவது நீ பேச மாட்டியா? நீ செப்டம்பர் 27 இருந்து கொள்கை எதிரிங்கிற வார்த்தையை விட்டுட்டீங்க, பாஜகங்கிற வார்த்தையை விட்டுட்டீங்க. இன்னும் சொல்ல போனா பாஜகவுக்கு சாதகமான சில அம்சங்கள், போய் பாண்டிச்சேரியில போய் அரசாங்கத்தை புகழ்ந்துட்டு வரீங்க, திருப்பரங்குன்றத்துல ஸ்டாண்ட் எடுக்கிறது இல்ல, பாஜகவை புகழ்ற வேலைகள், பாஜகவை அதை திசை திருப்புற. இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இது என்டிஏவிற்கும் தமிழ்நாட்டிற்குமான போர்னு சொல்லி சொன்னா, இது என்ன பாராளுமன்ற தேர்தல் திசை திருப்புற வேலைகள், பாஜக காப்பாற்றுற வேலைகள், எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காரு விஜய். சோ அந்த விஜய் அப்ப என்ன பண்றாரு, எல்லாருமே சொல்லிட்டாங்க இனிமேல் நம்ம வாய் மூடிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் முதலாக ஜனநாயகம் குறித்து பேசுகிறார். அதுக்கு பிறகு பேசலாம். நான் மனைவி விவகாரம் வரும்பொழுது அப்பயே நான் சில பேட்டிகளை சொன்னேன், விஜய் வந்து இதற்கும் இப்ப எப்படி இந்த விர்ச்சுவல் வாரிசா இருக்கிற இல்ல சில பேர் பிரபலமான ஐடிஸ் போட்டாங்களோ, இதே விஷயத்தை விஜயும் பேசுறாரா இல்லையான்னு பாருங்க. விஜய் வந்து என்னுடைய மனைவி விவகாரத்திலும் திமுக தான் சரி செஞ்சாங்க அப்படின்ட்டு அந்த உடனடியாக நடந்த கூட்டம், அந்த மார்ச் 9ஆம் தேதி மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்துக்காக நடந்த கூட்டத்தில் அவர் பேசல. நான் பரவாயில்ல விஜய் திருந்துட்டார் போலன்னு நினைச்சேன். ஆனா விஜய் பாருங்க, நீங்க எவ்வளவு கன்னிங்கான எவ்வளவு கேவலமான மனிதனாக இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அதை கொண்டு வந்து இப்போ திருநெல்வேலியில பேசுறாரு. சோ விஜய் வந்து அதுல வந்து அந்த கேவலமான விஷயத்தை நம்ம நினைக்கிறோம். சரி, நான் கூட உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். விஜய் வந்து அந்த நேரத்திலே ஒர்த்தே இல்லாத விஷயம் சொல்லிட்டு அதை கேவலப்படுத்துறாரு குடும்ப வாழ்க்கைய. அதை தாண்டி இதை திமுக மேல பழிபடாம இருக்காரு, விஜய் திருந்திட்டாரோன்னு நினைக்கும் பொழுது அதை எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த க்ளோசர் டு எலெக்ஷன் போகும்போது அதை திசை திருப்பி அதை கண்ணீர் வடிச்சு அதை வந்து சென்டிமெண்டலா எப்படி போகணுங்கிறதுல விஜய், நான் கூட பல நேரத்துல சொல்லிருக்கேன், விஜய்க்கு ஒன்னும் பெரிய அறிவு இல்லைன்ட்டு. ஆனா விஜய் ஒரு பக்காவான ஃப்ராடு வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. உண்மையிலே அதான் நான் இன்னைக்கு தோணுது. இப்பெல்லாம்
ரொம்ப கன்னிங்கா அது எந்த நேரத்துல எதை பயன்படுத்தணும் அப்படிங்கறத ஒண்ணு ரொம்ப அழகா சொல்லி தராங்க சார். இந்த நேரத்துல கொண்டு போய் மனைவி விஷயத்த பேசுங்க அப்போ சார். நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது இந்த படத்தை திட்டமிட்டே இவர்கள் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். தொடர்ச்சியா பார்க்கும்போது மனைவி விவகாரமாகட்டும், ஜனநாயகன் முடக்கமாகட்டும், இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிறதாகட்டும், இது இந்த பழியெல்லாம் தூக்கி திமுக மேல போடுறது அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியா பண்ண போறாங்களா? அதான் நீங்க அதான் சொல்லலாம். இது இது வரைக்கும் நடந்த கதை. இப்ப நேற்று படம் சீன்ஸ் ரிலீஸ் ஆகுது. எந்தெந்த சீன் ரிலீஸ் ஆகுது முதல்ல பாருங்க. முதல்ல முழு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஹெச்டி பிரிண்டையும் பார்க்கல. பட் ஆனா ஒரு சீன் நான் பார்த்தேன். எந்த சீன் பார்த்தேன்னா, இந்த 3 பேர் டைரக்டர்ஸா இருக்கக்கூடியவங்க வந்து விஜய் கடைசியா படம் முடிய போற நேரத்துல பிரஸ் மீட் கொடுக்கணும். அப்ப ஓடுறார், திருச்சி ஓடுறார். அது வந்து ரியல் லைஃப் விஜய், பிரஸ் பார்த்தா ஓடுற விஜய். அந்த விஜய் பிடிச்சு கொண்டு வந்து ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் வாக்களிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை விரல காமிக்கிறார். சோ டேக்அவே மெசேஜா போறவங்களுக்கு, அப்பா அந்த மாதிரி படம் பார்த்து முடிச்சுட்டு நீங்க எல்லாம் கண்ணீர் வடிச்சிட்டீங்க, பெண்கள் வாக்குல கவர்ந்துட்டு, இளைஞர்கள் வாக்குல கவர்ந்துட்டு, நீங்க எல்லாம் ஓட்டு போடு, எனக்கு போய் ஓட்டு போடு. மேபி விசில கூட ஊதி இருக்கலாம். நடக்கல. டிவிக்கு இப்ப ஒருத்தர் பேசிட்டு சார், நான் டிவிக்கு ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சிருக்கானுங்க, விசில் ஊதுற விஷயங்கள்லாம் பண்ணிருக்கானுங்க. அதே நேரத்துல இஸ்லாமியர்கள் ரொம்ப கேவலமா சித்தரிச்சிற வேலைகளும் பண்ணிருக்கானுங்க. அது எப்படி பண்றானுங்கன்னு தெரியல. மிலிட்டரிய யூஸ் பண்ணிருக்கானுங்க. இதெல்லாம் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், நண்பர் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். ஆனா இது ஒட்டுமொத்தமா எந்த சீன்ஸ் ரிலீஸ் ஆகுது? தேர்தலுக்கு தொடர்புடைய காட்சிகள் ரிலீஸ் ஆகுது. சரி, ஒருத்தன் வந்து ரிலீஸ் பண்ணி விடுறான், லீக் பண்ணி விடுறான். அவன் ஏன் வந்து தேர்தலுக்கு சம்பந்தமான காட்சியில முதல்ல ரிலீஸ் பண்றான் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இப்போங்க முதல்ல வந்து இது அந்த சினிமா துறையில சேர்ந்த ஒரு 10 பேரை நான் பேசினேன். டைரக்டர்ஸா இருக்கிறவங்க, ப்ரொடியூசர்ஸா இருக்கிறவங்க உடனே பேசும்போது ரொம்ப வெளியே ட்வீட் எல்லாம் எழுதாம அமைதி காத்துறவங்க, இது யாரால சார் பண்ணிருக்க முடியும்? அவங்க 2 சொன்னாங்க. 2 சான்சஸ்ங்க. சிபிஎஃப்சில இன்னும் படம் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சென்சார் படம் பார்த்திருக்காங்க. அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கலாம். 2வதாக இந்த காப்பீஸ் வந்து டைரக்டர் இருக்கும், ப்ரொடியூசர் சைட்ல இருக்கும். இவங்க 2 தரப்பை தாண்டி வேற யார் கையிலும் இது அவ்வளவு ஈஸியெல்லாம் போகாது. அவ்வளவு ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. இதற்கு முன்னாடி சில விஜய் படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லயே வந்து ஒரு போன்ல ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுருப்பான். எடிட் டேபிள்ல சில பேர் வந்து ஒரு 5 நிமிஷம் கிளிப் எடுத்து போட்டிருப்பான். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஃபுட்பால் வச்சு படம் நடிச்சாரு. அதுல நடிச்ச பொண்ணு வந்து ஒரு ஆர்வப்பாளர்ல அந்த பொண்ணு ஒரு சின்ன ஷார்ட் எடுத்து போட்டுச்சு. இந்த மாதிரியான நடக்குமே தவிர, இந்த மாதிரி சீன் பை சீனா ரிலீஸ் ஆகுது ஒண்ணு. முழு படமும் ஹெச்டி பிரிண்ட் ரிலீஸ் ஆகுதுன்னா, இது ஏதோ தியேட்டர்ல உட்கார்ந்து வீடியோ எடுத்து பிடிக்கிறது, பைரசி அதெல்லாம் கிடையாது சார். இது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வராம இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும் தான். ஏன்னா சிபிஎஃப்சி இதை ரிலீஸ் பண்ணி வராங்க, லீக் பண்ணி வராங்க, அவங்களுக்கு நாளைக்கு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டுவாங்க. உங்களை நம்பி நான் எப்படா படம் கொடுப்பேங்கிறது நாளைக்கு மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டுவாங்க. ஸோ சிபிஎஃப்சி இதை ரிலீஸ் பண்ணி அவங்க வந்து இதை குளிர்காணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க ஏற்கனவே படத்தை தடுத்துட்டாங்க. அவங்க படம் ரிலீஸ் அவங்களோட நோக்கம் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ரிலீஸ் பண்ணா என்ன, பண்ணாட்டி படம் ஓடினா என்ன, படம் ஓடாட்டினா அவங்க போயிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆகாது ஏப்ரல் 23 வரைக்கும். அவங்க அடுத்து எம்சிசி முடிகிறதுக்குள்ள ரிலீஸ் பண்றேன்னு கெஞ்சுவான். மே 4ஆம் தேதி முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க, படம் ரொம்ப ட்ரோல் மெட்டீரியலா மாறும் விஜய் சொல்லுவாரே தவிர, அதை தாண்டி சிபிஎஃப்சி அவங்களுடைய இதுல ஜெயிச்சிட்டாங்க. அவங்க செய்தது வந்து அயோக்கியத்தனமாக இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்ப அவர்களுக்கு எந்த விதமான நோக்கமும் இல்லை. அப்ப யாருக்கு நோக்கம் இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க விஜய் தரப்பிற்கு மட்டுமான நோக்கமாக இருக்கலாம். யார் வேலை செய்வா? ஜெகதீஷ், ரூட் ஜெகதீஷ் இதை வேலை செய்வார். நீங்க இந்த பக்கம் படம் ரிலீஸ் ஆகுது. நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பல நேரங்கள்ல நேரத்திற்கு பேசாத இந்த கட்சி ஆதவர்ஜுனா இன்னைக்கு காலையில பேட்டி கொடுக்கிறார். என்ன பேட்டி கொடுக்கிறாரு? எல்முருகன் தான் இந்த படத்தை தடை செய்தார். ஆமா, உண்மைதான். நானும் சொல்றேன், சிபிஎஃப்சி வச்சா எல்முருகன் தான் தடை செஞ்சார். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். ஆனா கூடுதலா ஒரு பாயிண்ட் எங்க வராரு? எல்முருகனிடம் இன்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை லீக் பண்ணி விடுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், இது உனக்கு எப்படி தெரியும்? இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில வந்து இப்ப இந்த படம் வாட்டர் மார்க் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் வந்து இவ்வளவு அறிவா பேசுறீங்களா? நீ தான் பெரிய அறிவாளி இல்ல, ஆகச்சிறந்த அறிவாளி இல்ல, அப்ப அதை சேர்த்து பேச வேண்டியதானே? இதுல வாட்டர் மார்க் எப்படி வந்துச்சு? இது ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் வந்துச்சு. ஏன்னா விஜய்க்காக நின்று பேச விர்ச்சுவல் வாரை சொல்றாங்க. விஜய்க்காக நின்று பேசுற விர்ச்சுவல் வாரை சொல்றான். இது ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் வந்துச்சு. கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் கழுவிகளை ஊத்திட்டு இருக்கான். என்னடா பண்ணிட்டு இருக்க கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்னு. ஆனா ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு? சிபிஎஃப்சி யாருமே சொல்லாத விஷயத்த சிபிஎஃப்சி மேல இந்த ஒட்டுமொத்த, ஏன்னா மற்ற நடிகர்கள் கூட 19 ட்வீட் தான் சிவகார்த்திகேயன் கூட எழுதியிருந்தார், பார்த்தேன். படத்தை காப்பாத்துங்க, சினிமாவை காப்பாத்துங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு எழுதுறாரு. தனஞ்சயன் எழுதுறாரு, ப்ரொடியூசர்ஸ் எழுதுறாங்க எல்லாருமே. ஆனா இந்த ப்ரொடியூசர்ஸ், இந்த டைரக்டர்ஸ், எல்லா ஆக்டர்ஸ் எல்லோருக்குமே என்ன உண்மைங்கிறது தெரியும். நிச்சயமா உண்மை பேசக்கூடிய சில நபர்களும் வெளியே வருவாங்க நான் எதிர்பார்க்கின்றேன். நம்ம பேசி முடிச்ச கொஞ்ச நேரத்துல கூட சில பேர் உண்மையா என்ன நடந்திருக்குங்கிற சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதா. விஜய் இந்த நேரத்துல நம்ம வந்து பேச வேணாம்னு சொல்லி கடந்து போறதா கூட இருக்கலாம். பட் ஆனா உண்மை வரும். ஆனா உண்மையில் எந்த பக்கம் இருந்து ரிலீஸ் ஆனிச்சு? ஆதவர்ஜுனா மட்டும்தான் சொல்றாரு, இது எல்முருகனும் உதயநிதி ஸ்டாலினும் செய்த சதி. சொந்த கட்சிக்காரனுங்க, சொந்த ரசிகர்கள் சொல்றானுங்க, இல்லங்க கிடையவே கிடையாது, இது கேவின் ப்ரொடக்ஷன்ஸ், இது ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து வந்திருக்க மட்டுமே வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களே ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்றாங்க? அவங்களே இப்போது யாரும் ஷேர் பண்ணாதீங்கப்பா, யாரும் பார்க்காதீங்கப்பா, படம் வந்து எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக நான் சொன்னேன் இல்லையா, நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், எங்க ஆரம்பிச்சேன், இந்த படம் வந்து ஒரு பிரச்சாரத்திற்கான படம். இந்த படத்தை இன்னொன்னு பாருங்களேன், ரொம்ப இந்த ரசிகர்களா இருக்கிறவன் நேர்மையானவன் தானே.
நம்ம என்ன பண்ணணும்? ஆனா நான் படத்தை பார்க்க மாட்டேனா, ஆனா நான் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்பதானே பார்ப்பேன். எனக்கு கூட ஆசை வந்துருச்சு, நான் அந்த சீனை பார்த்த உடனே எனக்கு அந்த படம் குப்பை படமா இருந்தாலும் நீ நடிச்ச படம் தான் பார்ப்பேனா. நீ யோகியமானதா நீ படத்தை பார்த்திருக்க மாட்டீங்களா? நீ அந்த படத்தை ஏன் பாக்குற? எல்லாம் படத்தையும் பாக்குறான், இந்த படத்தோட ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து போட்டுறான், ஷேர் பண்ணாதன்னு சொல்லி சொல்றான். அவன் எவ்வளவு விஜயோட அவன் வந்து எவ்வளவு கிரிமினலா இருக்கான் பாருங்க. அவன் அதை எடுத்து போடுறான். இல்ல இன்னொரு வந்து பார்க்கும்போது இப்போ விஜய் ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஐடிகள்ல பார்க்கும்போது ஒரு வாக்கியத்தை தொடர்ச்சியா எழுதிட்டே இருக்கிறாங்க. இது வந்து கலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படம் தான், நாங்க வருத்தப்படலாம். இது எலெக்ஷனுக்காக எடுக்கப்பட்ட படம், அப்ப நீங்க தான்டா வருத்தப்படணும்னு சொல்லி தொடர்ச்சியா டூல் கிட் மாதிரியான ஒரு வார்த்தைகளை போட்டு எழுதிட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? உண்மைதாங்க. ஏன்னா ஆடியோ லான்ச்ச வந்து விஜய் மலேசியாவில் வைத்ததற்கான காரணம் என்ன? காசை பார்க்கணும். டிக்கெட்டை வித்துரு, டிக்கெட்டை வித்து எவ்வளவு காசு பார்க்க முடியுமோ ஆடியோ லான்ச்ல மட்டும் எவ்வளவு சம்பாதிக்கணும் சம்பாரிச்சுக்கும். ஆடியோ ரைட்ஸை வித்து எவ்வளவு சம்பாதிக்கணும் சம்பாரிச்சுக்கும். அமேசான்ல ஏற்கனவே படம் வித்தாங்க, பட் ஆனா அவங்க வந்து காலத்துக்கு வரலன்னு சொல்லிட்டு ஓடிடில அவங்க அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க. அதற்கான அர்த்தம் படம் ரிலீஸ் ஆன பிறகு அமேசானோ நெட்ஃபிளிக்ஸோ மத்தவங்கள வாங்க மாட்டாங்கிறது கிடையாது. அப்ப இப்பக்கி தள்ளி வச்சுக்கிறோம், உன் படம் ரிலீஸ் ஆகட்டும், படம் ரிலீஸ் டேட் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கான்ட்ராக்ட் போட்டுக்கோ, நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் கொடுத்துருவோம். சோ ஓடிடி ரைட்ஸ் முடிஞ்சது, படம் சேட்டலைட் ரைட்ஸ் முடிஞ்சது, அது வித்தாச்சு. இந்த படத்தை ஏற்கனவே என்ன காசு பார்க்கணுமோ ப்ரொடக்ஷன் கம்பெனி காசு பார்த்துருச்சு. விஜய்க்கு ஒரு பைசா நட்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த படத்துல வாய்ப்பே கிடையாது. இந்த படம் முடிவதற்கு முன்னாடியே 200 கோடியோ 250 கோடியோ எத்தனை கோடியோ அந்த கோடியை வாங்கி விஜய் பாக்கெட்ல போடுறது மட்டும் இல்லாம அதை வச்சு ஒரு 4 இடம் வாங்கி போட்டிருப்பாரு. அவர் வந்து சொத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணமோ இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. சோ விஜய்க்கோ இந்த படத்தில் நடித்தவர்களுக்கோ டைரக்டருக்கோ இல்ல இசையமைப்பாளர்களுக்கோ யாருக்காவது சம்பள பாக்கி வாய்ப்பு இல்லை. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படம் எப்படிக்காவது ரிலீஸ் ஆக போகுது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து விஜய் நம்பி வாங்குவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ உண்மையில் யாரேனும் பாதிக்கப்பட போகின்றார்களா? நம்ம சொல்றோம் பிராக்டிகலா, காசா பிராக்டிகலா இல்ல பாதிக்கப்பட மாட்டாங்க. விஜய் ரசிகர்கள் எப்படி குப்பை படமா இருந்தாலும் பார்க்க தான் செய்வான். அது நமக்கு பெரிய கலெக்ஷன்லையும் அவங்க எதிர்பார்க்கிற கலெக்ஷனுக்கு வடையும் சொல்லுவானுங்க, பட் ஓடவும் செஞ்சிடும், இந்த படம் ஓடவும் செஞ்சிடும். அதே சரி சொல்றேன். அப்போ உண்மையில் வியாபார ரீதியாக இந்த படம் நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இப்ப வரைக்கும் இருக்கா, இனிமேல் இருக்கா? வாய்ப்புகளே இல்லை. அப்போ அதனாலதான் ரொம்ப தெளிவா விஜய் என்ன பண்றாரு, இந்த படம் கலெக்ஷன்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் வந்து எனக்கு காசெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு காசுலாம் நீங்க கொடுத்துட்டீங்க, நான் ஏற்கனவே சுயநலவாதி தான், எனக்கு பெரிய பொதுநலம் கிடையாது. அப்போ இந்த படத்தை லீக் பண்ணி விடுங்க, படத்தை ஒட்டுமொத்த படத்தையும் லீக் பண்ணி விடுங்க அப்படிங்கிறதா இன்று அவங்களுடைய நோக்கம். அதை கரெக்டா கேரி பண்றதுக்கு ஆதவர்ஜுனா இதை தூக்கி போட்டார். இந்த பக்கம் நான் சினிமாட்டிக்கா ஜெகதீஷ் ஒரு வேலையை பண்ணுவாரு, இந்த பக்கம் ஆதவர்ஜுனா இது வரைக்கும் பேசாத, இது வரைக்கும் பாருங்க ஆதவர்ஜுனா ஜனநாயகன் பத்தி இது வரைக்கும் பேசியிருக்காரா? இது வரைக்கும் இன்னைக்கு பேசுற மாதிரி எல்முருகன், சிபிஎஃப்சி, உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் பேசியிருக்காரா? பேசல. ஏன் பேசுறாரு? ஏன் பேச வைக்கிறாங்க? அப்ப ரொம்ப அழகா அவங்க என்ன பண்ற காய் நகர்த்துறாங்க. விஜய் பேசுவாரா? விஜயும் பேசுவார். நான் சொல்றேன், எப்படி மனைவி விஷயத்தை எந்த தருணத்தில் பேச வேண்டும். விஜய் இன்னைக்கு காரைக்குடியில பேசுவாராங்கிறது தெரியல, பேசலாம். இல்ல அடுத்து நடக்க போகின்ற 10 நாட்கள்ல நடக்கின்ற ஏதாவது ஒரு கூட்டத்தில் விஜய் நிச்சயமாக இதை ஒரு எலக்டோரல் இஷ்யூவா மாத்துறாரு இல்லையான்னு பாருங்க. ஆமா, என் ஜனநாயகனை திமுகவும் சேர்ந்து கூட்டுச்சு, அது சொல்ல மாட்டேன் வெளிப்படையா. என்னுடைய படத்தை யாரு ரிலீஸ் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? அதை நான் வேற சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த மக்களுடைய மைண்ட் எப்படி கழுவணுமோ அந்த வேலைகளை மிகச் சிறப்பாக விஜய் செய்வார். இதையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணுவாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கு. நான் வந்து என்னுடைய எல்லா பேட்டிகளும் தொடர்ச்சியா சொல்றது, விஜய் நிச்சயமா சினிமாக்கு போறார். இந்த கேரியர் உச்சமான கேரியரை விட்டுட்டு வரேங்கிறது போய் முழுக்க போய் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்ப எல்லாமே வந்து எப்படி கிரிமினல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இன்னொரு கிரிமினல் ஸ்ட்ராட்டஜி தான் இதுவும். இதுல இப்போ விஜய் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாருன்னா, பாவம் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் என்னால பெரிய நஷ்டத்துக்கு உள்ளாயிட்டாங்க, இந்த ப்ரொடியூசர்ஸ், இந்த சினிமால வேலை பார்த்தவங்க அவங்களாம் பெரிய நஷ்டத்துல உருவாயிட்டாங்க. அப்ப அந்த நஷ்டத்தை நம்ம தானே ஈடுகட்டணும், இந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும் நம்ம தானே ஒரு படம் நடிக்கணும், நம்ம ஒரு படம் நடிச்சு கொடுத்தா தானே அதுக்கு சரியா வரும் அப்படின்னு மறுபடியும் தன்னுடைய திரைத்துறையை, நான் சொல்றேன்ல, நான் எதிர்பார்த்தது விஜய் தோற்று போன பிறகு ஒரு கடிதமாக வரும். நான் வந்து மக்களுக்காக விட்டுட்டு வந்தேன், மக்கள் வந்து எனக்கும் நிறைய முயற்சி பண்ணாங்க, ஆனா திமுகவும் பாஜகவும் சேர்ந்து சதி பண்ணி இவிஎம்ல வந்து இது வச்சுட்டாங்க, அதனால ஓட்டெல்லாம் அவங்களுக்கே போயிடுச்சு, திமுகக்கே போயிடுச்சு அப்படி சொல்லி கதையெல்லாம் எழுதி, அதனால கொஞ்ச நாளைக்கு நான் படத்துக்கு போயிட்டு திரும்ப வர்றேன். இப்போ இன்னும் வேலிடா தன்னுடைய முட்டாள் ரசிகர்களை மேலும் முட்டாள்களாக்குறதுக்கு இந்த கூடுதலான இந்த ஸ்ட்ராட்டஜியும் பயன்படுத்துவார். என்ன பயன்படுத்துவாரு? நான் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி செய்வதற்கு மறுபடியும் கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்லேயே ஒரு படம் செய்யலாம் என்று முடிவெடுத்திருக்கின்றேன், அதை நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்று தெரியும், என்றும் அன்புடன் உங்கள் விஜய். உங்க விஜய், நான் வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரேன். இதையெல்லாம் கேட்கும்போது ஒரு சினிமா ஸ்டோரியை கேட்கற மாதிரியே இருக்கு சார். சினிமா தாங்க. நீங்க விஜயோட லைஃபே அதான் சொல்றேங்க, விஜயோட கம்ப்ளீட் லைஃபே ஸ்கிரிப்ட் தாங்க. நான் அதுல என்னன்னா ஒரு கூடுதலாக விஜய் இந்த படத்துல ஹீரோவா இல்ல வில்லனா மாறிட்டு இருக்காரு. ஆரம்பத்துல மேபி ஹீரோவா என்னோட கண்ணுக்கு தென்பட்டிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வில்லனாக விஜய் மாறிட்டு இருக்காரு. தொடர்ச்சியாக வந்து
இந்த மக்களை ஏமாத்திடலாம், மக்களை ஏமாத்திட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற பண்றாங்க. இன்னொன்னு இப்போ கூட்டம் வந்துச்சு, திருநெல்வேலி இதுல நிறைய கூட்டம், தூத்துக்குடியில கூட்டம் வந்துச்சு. எல்லா ஊர்ல நான் சொல்லல, கரூருக்கு எப்படி இவங்க ஆர்கனைஸ், அந்த 27,000 நபர்களுக்கு எப்படி பெருசா ஆர்கனைஸ் பண்ணாங்களே, ஏன்னா அவங்களோட நோக்கம் என்ன, முப்பெரும் விழாவோட பெரிய விழாவை விஜயோட கூட்டத்தை காமிக்கணும். அந்த நேரத்துல என்ன எவ்வளவு பேர் என் திருநெல்வேலியில இருந்து பேசினாங்க, தூத்துக்குடியில இருந்து பேசினாங்க, சவுத்ல இருந்து எல்லாரும் போயிருந்தாங்க. சென்னையில இருந்து ஒரு டீம், சென்னையில இருந்து டீம் தான் முதல்ல ஃபோன் பண்ணாங்க, பெரிய கலவரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நான் சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன். கரூருக்கு என்ன எல்லாத்தையும் தானே புஷியான வர சொல்றாரு. நேத்து நடந்தது அதுதான். தூத்துக்குடியில ஏன் வட மாவட்டத்தோட மாநில நின்றுட்டு இருக்காருங்க, ஏன் சம்பந்தமே இல்லாம சென்னையில இருந்து மாநிலம் நின்றுட்டு இருக்காரு, ஏன் இந்த கூட்டம் அங்க போகுது, ஏன் இங்க திருச்சியில இருந்தும் புதுக்கோட்டையில இருந்தும் ஏன் இந்த ஒரு பெரிய வேனா போகுது, என்ன 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 சொல்ல விரும்புறீங்க, இவ்வளவு பெரிய கூட்டத்தை நாங்க ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். சோ இது எல்லாமே கேட்டீங்கன்னா சினிமால, ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க, சினிமால இப்படிதான் நாங்க வட சொல்லுவோம், ஒரே நாள்ல 140 கோடி கலெக்ஷன், 2வது நாள் 130 கோடி கலெக்ஷன், 5வது நாள் 6வது நாள் 1000 கோடி கலெக்ஷன், இப்படி ஒரு கதை சொல்லிட்டே இருப்போம் இல்லையா. அதே மாதிரியான கதைகளை இந்த தலைகளை பல இடங்களில் இருந்தும் ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப ஆர்கனைஸ்டா அந்த கிரௌட், ஏன்னா நீங்க இந்த மாதிரியான கிரௌடுக்குள்ள மக்கள், அதாவது ரொம்ப நார்மலா இருக்கிற மக்கள் எல்லாம் போக மாட்டாங்க. அவங்க பார்த்தாலே பயந்துரும், ஐயோ வேணாம், இது ஏற்கனவே இது எவ்வளவு பேர் கொண்டுகிட்டு இருக்கு இந்த கும்பல், அப்படி போக மாட்டாங்க. இந்த கும்பல் என்பது முழுக்க முழுக்க வெவ்வேறு ஊர்கள் இருந்து, வெவ்வேறு மாவட்டங்களில் இருந்து இவங்களோட கட்சிக்காரங்களை ஆர்கனைஸ் பண்ணி வேன்லையும் பஸ்லையும் கூட்டிட்டு இறக்குற கூட்டம். சோ ஒட்டுமொத்தமாக விஜயோட லைஃப் என்பது, நான் சொல்ற மதுரை மாநாடு, அப்பா அம்மாவை எங்க உட்கார வைக்கணும் ஒரு ஸ்கிரிப்ட், எந்த இடத்துல அப்பா அம்மாவை சேர்த்துக்கணும், எந்த இடத்துல மனைவி குறித்து தப்பா பேசணும். நான் சொல்றேன், ஏங்க இப்போ இந்த மனு எப்படி, இப்போ ஜனநாயகம் பத்தி பேசணும்ல, விஜயோடைய மனு எப்படிங்க லீக் ஆனிச்சு, விஜய் தானே லீக் பண்ணி விட்டாரு, அவதான் லீக் பண்ணாரு, எல்லாருக்குமே தெரியும் அது. அப்ப எல்லா இடத்திலும் அதான் சொல்றேன், அதனாலதான் சொல்றேன் விஜய் டேஞ்சரஸ் பண்ண சொல்லி சொல்றேன். நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மிக மோசமான மனிதராக விஜய் இருக்கிறார். இதுலயும் இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா பயன்படுத்தி அடுத்ததாக இதை ஒரு லான்ச் பேடா வச்சு இந்த படத்திற்கு போறதுக்கான வேலைகளை விஜய் பார்க்கிறார். அது செய்வார். அது தேர்தலுக்கு முன், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த கடிதமாக வரும். அப்ப ஒருவேளை பாருங்க, ஜனநாயகன் பாருங்க சரியா ஓடல, ஏதாவது ஒரு கதையை சொல்லி இந்த வேலைகளையும் பார்ப்பாங்க. நீங்க விஜய் ஒரு அரசியல் தலைவர், விஜய் அரசியல் ரீதியாக பல விமர்சனங்களா இருக்கு. ஆனா விஜய் ரொம்ப 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 டேஞ்சரஸான ஆளு. இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு வேணாலும் கீழ்த்தரமாக போவார், எனக்கு வெற்றி முக்கியம், அதுக்காக நான் யார வேணாலும் பலி கொடுப்பேன். நீ பாக்குறோம்ல, நீ ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் கீழே விழுந்துட்டே இருக்கான், பவுன்சர் மிதிக்கிறான், பவுன்சர் கை பிடிச்சிருக்கிறோம். நீங்க பாருங்க, இதே காட்சிங்க சினிமால நடக்குது. விஜய் ஷாட் எடுத்து அந்த பவுன்சர் வெளுப்பாரா வெளுக்க மாட்டாரா? காட்சி, சினிமா காட்சியில ஒரு வில்லன் போயிட்டு இருக்கான் ஒரு கேரவன்ல, வில்லனுக்கு இருக்கிற பவுன்சர்ஸ், வில்லனுக்கு இருக்க பாதுகாவலர்கள் ஒரு ரசிகரை மிதிக்கிறாங்க. விஜய் அந்த வண்டி அந்த இடத்துல நிப்பாட்டி வண்டியை கவுத்து போட்டு அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் வெளுப்பாரா வெளுக்க மாட்டாரா? இப்ப விஜய் உண்மையிலே ஹீரோவா வில்லனா? நீ பாக்குறீல, உன்னை பார்க்க தானே வர்றான், அவன் ஏறான்ல. நீங்க ஒண்ணு இல்லைங்க தம்பி, கையை எடுப்பா, இப்படி எடுத்து விட்டா கூட தம்பிக்கு இறங்கிப்பா, மிதிக்கிற நீ. அவன் நேத்து தானே ஒருத்தன் பிடிச்சி தள்ளி விட்டு அவன் 4 பேர் விழுந்தான், நேற்று 7 ஆக்சிடென்ட். விஜய் பிரச்சாரத்தில் விபத்து, விபத்து இல்லாதானே செய்தி, விபத்து நடந்துகிட்டே இருக்குமே, தொடர்ச்சியா அது பண்றீங்கல்ல. உண்மையிலே நீ அது நடக்க உடனே என்ன பண்ணணும், யார் பண்ண நில்லு, வண்டி எடுக்க மாட்டேன், எல்லாரும் களைஞ்சுப்போம், அப்பதான் நான் வண்டி எடுப்பேன், எடுக்கவே முடியாது, என்ன பண்ணுவ நீ? அதுதானே அது தலைவனுக்கு அழகா இருக்கும். இப்ப திருமாவளவன் அவர்கள் மேல ஒருத்தர் அடிச்சிட்டாரு, அதுதான் பண்ணணும். திருமாவளவன் எப்ப கண்டிச்சிட்டு இருக்காரு. திருமாவளவன் எப்பொழுதுமே தங்களுடைய தொண்டர்களை இப்படி கண்டிச்சு தான் இன்னைக்கு வராரு. சீமானதை செய்யறாரு. எல்லா தலைவர்களா ரொம்ப உணர்ச்சியப்பட்ட இந்த ரசிகர்களை, உணர்ச்சியப்பட்ட இந்த தொண்டர்களை இப்படிதான் கட்டுப்படுத்தி ஆகணும், சில பேர் கேட்க மாட்டான், அப்படிதான் செய்யணும்னு அவங்க கரெக்டா கொண்டு வர்றாங்க. இப்ப அப்பா அம்மா வீட்டுல பிள்ளைங்களை கண்டிச்சு வளர்க்கறது இல்லையா, அந்த மாதிரி அவங்க. ஆனா இவரு, நீ செத்துடுறா பரவாயில்லடா, எனக்கு என்னடா, நீ சத்தினா கூட நான் இன்னும் வரவாடா போறேன், சாகுடா போனா, எனக்கு நல்ல பேர், நான் அவனை கண்டிக்கலாம் மாட்டேன்டா. சோ இதுதான் நடக்குது. சோ விஜய் என்ற மிக 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 மோசமான ஒரு மனிதரை தொடர்ச்சியா வெளிப்பட்டுட்டே இருக்கார். நீங்க அரசியல விஜய் என்னாக போறார், சாதிக்க போறார். ஆனா ஒரு மனிதனாக விஜய் தோற்றுக்கொண்டே இருக்கின்றார், ஒரு கணவனாக விஜய் தோற்றுக்கொண்டே இருக்கின்றார். விஜய் ஒரு தந்தையாக, மகனாக, ஒரு மனிதனாக விஜய் தோற்றுக்கொண்டே இருக்கிறார். என்னுடைய பார்வை அதுதான். ரைட். பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக நன்றி சார்.